இப்போ கண்ணாடி கெண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் இந்த மீன்கள்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி அதையும் ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான மிளகா பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். மீனில் சாரணும் 3 தக்காளி பழம், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், தேங்காயும் பையனை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஹோல் கரம் மசாலா, இது ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, இதையும் பரவல்னு அரைச்சிடணும். ஒரு மசாலா அரைச்சிட்டோம். கண்ணாடி கெண்டை குழம்பு வைக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், ஒரு 3 கொண்டு வெள்ளைப்பூண்டு, அதை தட்டி வச்சிருந்ததையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதே கருவேப்பிலை, அம்மியில் அரைச்ச மசாலா ஃபிஷ் ஃப்ரைக்கு அதில் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடியும் புளியும் கரைச்சி வச்சு ஊற வச்சுருந்தோம்ல மீனில், அதை ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் தக்காளி அதையும் ஊற்றிடுவோம். இப்போ கொதிக்கும் போது எடுத்து வச்சுருந்த மீனெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். கொதித்து கொஞ்சம் வற்றும் போது மீன் நல்லா வெந்துடும். மீன் குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் போடுறேன். மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா மணமாக இருக்கும்.